இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இந்த காரியங்கள் மூலமாய் அபரிதமாய் பேசி கொண்டிருக்கிறார். இதை நம்மளுடைய வாழ்க்கையில பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இதை செயல்படுத்துவர்களாய் காணப்படுவோம். கர்த்ததாமே அப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த நாளிலும் கூட ஒலிவ மரத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிவ மரத்தின் தன்மைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் வாசிக்கிறதான காரியம் 128வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகளை குறித்து நாம் பார்க்குமானால், ஒலிவ மர கன்றுகளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு தன்மை உண்டு. மற்ற கன்றுகள் எப்படி வாழை மரத்தை சுற்றிலும் அதனுடைய சின்ன கன்றுகள் எல்லாம் அது சுற்றிலும் வளர்ந்து நிற்குமோ, அதே போல இந்த ஒலிவ மரத்தை சுற்றிலும் அதனுடைய கன்றுகள் வளர்ந்து நிற்கும். கடைசியாக இந்த கன்றுகள் வளர வளர அது பெரிய மரத்தோடு ஒட்டி கொள்ளுமாம். ஒட்டி கொள்ளும் போது அது ஒரு பெரிய மரம் போன்ற தோற்றத்தை அளிக்குமாம். இதுதான் இந்த ஒலிவ மரத்தின் கன்றுகள். எனவேதான் இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பார்களாம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டு வளர்க்கப்படுகிறோமோ, நாம் எவ்வளவு தூரம் வேதத்துல உறுதியா இருக்கிறோமோ, நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ளாக கட்டப்படுகிறோமோ, அதே போல நம்முடைய பிள்ளைகளும் கட்டப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக தான் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த மரத்தை சுற்றிலும் கன்றுகள் வளருமாம். அது வளர வளர மரத்தோடு ஒட்டி கொண்டு ஒரு பெரிய ஒரு வம்சத்தை போல அந்த மரம் தழைத்து நிற்கும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு தன்மை கொண்டதான மரம் தான் இந்த ஒலிவ மரம். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து போக வேண்டுமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்பட்டதாயும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்பட்டதாயும் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். இன்னுமாக இந்த ஒலிவ மரத்தின் கன்றுகளை குறித்து நாம் பார்க்கும்போது யோபு எழுதின புஸ்தகத்துல அவர் இப்படியாக எழுதுகிறார். யோபு 14வது அதிகாரம் 7வது வசனம் முதல், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். இதுதான் ஒலிவ மரத்தின் கன்றுகளுக்குள்ள ஒரு விசேஷித்த தன்மை. ஒருவேளை அதை சார்ந்திருக்கிறதான மரம் அது செத்து போனாலும் இந்த கிளைகள் என்ன செய்யுமாம், அந்த மரத்தை எப்படி சார்ந்து இருந்ததோ அதே போல இந்த கிளைகள் அந்த பழைய மரத்தை போல மீண்டுமாக உயிர் பெற்று எழும்புமாம். அதுவும் எப்படி எழும்புமாம் பாருங்க, வேர் செத்து போனாலும் கூட கொஞ்சோண்டு தண்ணீர் வாசனை கிடைத்தால் அது எழும்புமாம். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய கண் நம்ம மேல படும்போது, ஒருவேளை நம்ம இருக்கிறது நிலை நாட்டப்பட்டதான சூழலை ஒருவேளை சரியில்லாமல் இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகள் துளிர்த்து எழும்புவார்கள். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த வேர் மரமானது அது உறுதியா இருக்க வேண்டும். உறுதியா இருக்கும்போது ஒருவேளை எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த மரத்தை சார்ந்திருக்கிறதான பிள்ளைகள் துளிர்த்து எழும்புவார்கள். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்ப இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீர்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். அப்போதுதான் ஒருவர் சின்ன ஆசீர்வாதம் நமக்கு மேல பொழிந்தாலும் கூட அது துளிர்விட்டு எழும்பும். ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறதுனால, ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால துளிர்விட்டு எழும்பும் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். தாவீது ஒலிவ மரத்தை போல இருப்பதை வாஞ்சித்தாரே. ஏன் ஒலிவ மரத்தை போல இருப்பதை வாஞ்சித்தார்? அவரோடு கூட மாத்திரமில்லாமல் அவருடைய சந்ததியும் ஆண்டவருக்குள்ளாக நிலைநிறுத்தப்பட வேண்டும், அவருடைய சந்ததியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தினாலதான் அப்படி வாஞ்சித்தார்.
பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சந்ததிக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆராய்ந்து கொள்ளுகிறதுக்கான அறிவை கற்றுக் கொடுக்கிறோமா? ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய ஊழியத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? இல்லை இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பகையையும் இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சமாதானம் இல்லாததையும் சண்டையையும் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தையும் உலகத்தின் காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? நாம் தான் அதற்கு அடையாளமாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ, நம்மை சார்ந்திருக்கிறதான இந்த ஒலிவமர கன்றுகளாகிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அதை பொறுத்துதான் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒலிவமர கன்றுகளாய் நம்முடைய பிள்ளைகள் தளர்த்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் உறுதியாய் நிலைநாட்டிருக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு மேல் செல்ல வேண்டும். இந்த ஒலிவ மரம் ஒரு விசேஷித்த மரம். அதனுடைய கிளை தொடங்கி அதனுடைய வேர் தொடங்கி அதனுடைய எல்லா பகுதிகளும் பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது போல நம்முடைய சந்ததியும் எல்லா காரியங்களிலும் பிரயோஜனமுள்ளதா ஆண்டவருடைய வார்த்தையை நிலைநாட்டுகிறதா இருக்கும். இந்த ஒலிவ மரம் யார் நினைத்தாலும் அழிக்க முடியாத அசைக்க முடியாத தன்மையை பெற்று கொண்டிருப்பது போல நம்முடைய சந்ததியும் நம்முடைய வருங்கால சந்ததியும் அப்படிப்பட்டதான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த ஒலிவ மரத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஒலிவ மரத்தை போல இருக்க வேண்டும். ஒலிவ மரம் என்ன தன்மை? அதனுடைய வேர் கர்த்தருக்குள்ளாக ஆழமாய் வேரூற்றப்பட்டிருந்ததே. இன்னைக்கு அதே போல நாமும் ஆழமாய் வேரூற்றப்பட்டிருக்கதான ஒரு தன்மையாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் ஆளுவோமானால் நிச்சயமாக நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். இதுல எந்த விதமான பிரயோஜனமும் சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இவை கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நம்முடைய சந்ததியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாகும், நம்முடைய சந்ததி நிலைநாட்டப்படும்படியாகும். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். கிருபையாய் ஆண்டவர் நம்ம மேல இறங்கும்படியாகும், அவருடைய இரக்கம் நம்ம மேல ஆசீர்வாடும்படியாகும். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கும் நீங்கள் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவரே, அதிசயமாய் ஆலோசனை கர்த்தராய் வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட சுவாமி அப்பா, நீங்களோடு கூட பேசின நம்முடைய கிருபையான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒலிவ மர கன்றுகளாய் ஆண்டவரே நீங்களை நிலைநாட்டுகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒலிமர கன்றுகளை போல கர்த்தாவே அப்பா, எங்களுடைய சந்ததிகளை நிலைநாட்டுகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய வாழ்க்கை சீர்பட்டிருக்கும், சிறப்பட்டிருக்கும், அப்படிப்பட்டதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அப்பா, ஒரு வேளை காய்ந்து தளர்ந்து போயிருந்த சூழ்நிலையிலும் உடைய ஆசீர்வாதம் உடைய கிருபை வல்லமை எங்கள் மேல் பொழியப்படுமானால் அதுல தளர்ந்து ஆண்டவரை துளிர் விட்டு எழுகிறதான ஒரு வாழ்க்கையா எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவருக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை